ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குமரன் சொன்ன மாதிரியே மலேசியா கிளம்பி போயிடுறாங்க. நம்ம கங்கா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. சாரதா இருந்துட்டு, ஏ கங்கா என்னடி, பணக்கார வீட்டு மாப்பிள்ளை தான் வேணும், பணக்கார வாழ்க்கையை வாழணும், மாப்பிள்ளை வந்து வெளிநாட்டுக்கு எல்லாம் போகணும், வெளிநாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கனவுகளை கண்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக தான் இப்போ குமரன் தம்பி வந்து வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிடுச்சு. இப்போ என்னடானா உட்காந்து புலம்பி அழுதுகிட்டு இருக்க, கூட இருக்கிறப்ப அந்த தம்பியை நக்கல் அடிக்கிறதும் கிண்டல் செய்கிறதுமா இருந்த. இப்போது உன்னை விட்டுட்டு தூரமாக போனதும் இப்போது அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கியாடி, என்னடி உன் மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம கங்கா இருந்துட்டு, அம்மா தப்புதாம்மா, குமரன் மாமா என் கூட இருந்தப்பெல்லாம் அவங்கள நான் ரொம்பவே காயப்படுத்திட்டேன். ஆனால் இப்போது அவர் என் கூட இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்குமா, அவர் கூடவே இருக்கணும்னு தோணிக்கிட்டு இருக்கு. பணத்தை விட இப்போது குமரன் மாமா என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு குழந்தை பிறக்கிறப்ப கூட அவர் வருவாரா மாட்டாரான்னு எனக்கு தெரியல, என் குழந்தைய பார்ப்பாரான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்போது நம்ம காவேரி இருந்துட்டு, அக்கா ப்ளீஸ்க்கா அழுகாதுக்கா, கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும். நீ நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் மாமா அவ்வளோ தூரம் போயிருக்காரு. மாமா நல்லபடியாக போயிட்டு அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும்க்கா, ப்ளீஸ்க்கா நீ எதுக்காகவும் கவலைப்படாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியுமே ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே யமுனாவும் நிவனுமே இருக்காங்க. யமுனாவுமே கூட ஆறுதல் சொல்லவும் நிவன் இருந்துட்டு, ஆமாம் கங்கா, நீங்கள் காவேரி சொன்ன மாதிரி சைலண்ட்டாக இருங்க, கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்குவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே யமுனாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. என்ன இவர் நம்ம பேசுனதுக்கு சப்போர்ட்டாக பேசாமல் காவேரி சொன்னது தான் தெய்வ வாக்குன்ற மாதிரி காவேரி சொன்னது கரெக்டுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ வரைக்குமே இவர் திருந்தவே இல்லை, காவேரி தான் அவர் மனசுக்குள்ளே இருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி யமுனா மனசுக்குள்ளேயே பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து ஃபோன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பேசுகிறாங்க. அப்பலாம் ஆர்டரும் நிறையவே கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த 1 வீக்லேயே நீங்கள் கொடுத்த ஆர்டர் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே இங்கே நம்ம நிவனுமே வந்துடுறாங்க. என்ன காவேரி திடீர்னு ஃபோன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன நிவன் ஏதாவது ஃபோன் வந்தாவே பிரச்சனைன்னு தான் அர்த்தமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை ஃபோன் எடுத்துன்னு ரொம்பவே பதட்டமாக வந்தியா, அதான் குமரன் அண்ணனுமே வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, சரி ஒரு வேளை குமரன் அண்ணன் தான் பண்ணார் அப்படின்றதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பளம் ஆர்டரும் நிறைய வந்திருக்கு, 1 வீக்குள்ளே அந்த அப்பளம் ஆர்டரை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லம்பான ஆர்டரே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காவேரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது 2 பேருமா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. யமுனா இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. இந்த காவேரி அக்கா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்காது. கண்டிப்பாக காவேரி அக்காவை சுற்றி சுற்றி தான் நிவன் போய்கிட்டே இருப்பார். நிவனை நம்ம பக்கம் விழ வைக்கணும், அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. காவேரி அக்கா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. பேசாமல் காவேரி அக்காவோட உயிரவே இல்லாமல் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் வேண்டாம், நம்ம அக்காவை போயிட்டாலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி சாரதா கிட்ட வந்து, அம்மா நமக்கு அப்பளம் ஆர்டர் கிடச்சிருக்குமா, அதுவும் மிகப்பெரிய ஆர்டர், அந்த ஆர்டரை மட்டும் நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய லாபம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிடி, அதான் கங்காவோட வளகாப்புமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லைல்ல, நம்ம அப்பளம் வேலை செய்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்டி, நீயும் ஏதோ பெரிய ஆர்டர்னு சொல்லியிருக்க, சரிடி நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம்மா, இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த ஆர்டரை முடிக்கணும், முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பணத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, சூப்பர் காவேரி, நானும் உங்கள் கூட கலந்துக்குவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் போயிட்டு இந்த வேலையெல்லாம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சாரதாவுமே, ஆமாம் தம்பி, அப்பளம் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு முடியாது தம்பி, கஷ்டமாக இருக்கும், நீங்கள் அதாவது இந்த ஏசிலேயே உட்காந்து பழக்கம், நீங்கள் போயிட்டு இந்த வேலையெல்லாம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே விஜய் இருந்துட்டு, அத்தை ஏன் அத்தை நான் செய்ய மாட்டேனா, கண்டிப்பாக நான் செய்வேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே இங்கே யமுனா இருந்துட்டு, எனக்கா மாமா என்ன இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதா என்ன, இந்த வேலை என்ன அவ்வளோ கேவலமா அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஐயோ யமுனா நான் அப்படிலாம் சொல்ல வரல, இவர் போயிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சு கஷ்டப்படணுமான்னு தான் சொல்ல வரனே தவிர இந்த வேலை கேவலம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நான் சொல்லலை யமுனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஏன்க்கா செய்யட்டுமே, ஏன் மாமாவால் செய்ய முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே இங்கே நம்ம விஜய்
இருந்துட்டு ஆமாம் காவேரி நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா நான் எத்தனையோ ஆஃபீஸ்க்கு வேலைக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேன், எல்லா இடத்துலையுமே ஓவர் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு யாருமே என்னை வேலைக்கு சேர்த்துக்கல, இப்படியாவது நம்ம அப்பளம் பிஸ்னஸ்லையாவது முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு தம்பி இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். திரும்ப திரும்ப ஏன் அத்தை இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த அப்பளம் பிஸ்னஸவே நான் வேறு லெவலில் கொண்டு போவேன், பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் வச்சு இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவோம், படிப்படியாக முன்னேறுவோம் அத்தை, கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை நான் பெரிய லெவலில் கொண்டு வந்துடுவேன், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கவும், உடனே சாரதா இருந்துட்டு ஐயோ தம்பி உங்கள் மேலே நிறையவே நம்பிக்கை இருக்குது, நம்ம தாராளமாக இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம காவேரி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க நீங்கள் போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லவும், இங்கே பார் காவேரி இந்த வேலையை நான் பிடிச்சி போய் தான் செய்கிறேன், மனசுக்கு பிடிச்ச வேலைனா எது வேணாலும் நம்ம செய்யலாம் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க நம்ம நாளைக்குலேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிவுனும் யமுனாவும் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. யமுனா பயங்கர கோவத்தில் இருக்காங்க. உடனே நிவுன் வந்து அதாவது அவங்க அம்மா வந்து சமைச்சு வச்சுருக்காங்க, சாப்பிட்டு தூங்க போயிடுறாங்க. எங்கள் யமுனாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள் நீங்கள் மட்டும் சாப்பிட்டீங்க, படுத்து தூங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், சாப்பிட்டதுக்கப்புறம் படுத்து தூங்காமல் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க நீங்கள் மட்டும் சாப்பிட்டீங்க, நான் சாப்பிட்டேன்னா இல்லை சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் எதுக்காக கேட்கணும், உனக்கு பசிச்சா நீ போட்டுட்டு சாப்பிடு, அதான் உன் அம்மா சமைச்சு வச்சுருக்காங்களே அதை எப்படி நான் சாப்பிட முடியும், சாப்பிட பிடிக்கலனா சமைச்சு சாப்பிட்டு படுத்து தூங்கு, எனக்கு எதுலேயும் இதை பற்றி நினச்சி கவலை கிடையாது, நான் தூங்கணும் இப்போ என்னை தூங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவன் சொல்கிறாங்க. யமுனாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த தெளிவாக நேரடியாகவே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நேரில் தானே இருக்க கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க இப்போ வரைக்குமே உங்கள் மனசில் காவேரி ஒரு ஓரத்தில் இல்லை, முழுசாகவே உங்கள் மனசு ஃபுல்லாகவே காவேரி அக்கா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டதுமே இங்கே நிவனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. காவேரி என்னையும் சேர்த்து வச்சு பேசாதன்னு சொல்லிட்டு நான் உனக்கு எத்தனையோ டைம் சொல்லிட்டேன், ஆனால் அப்போவுமே அதே நினப்பா தான் நீ சுற்றிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இல்லைங்க நான் அதே நினப்பை சுற்றலை, நீங்கள் தான் அந்த நினப்பை எனக்குள்ளே வர வைக்கிறீங்க, காவேரி அக்கா எங்கே இருந்தாலும் அவங்க பின்னாடியே போயிடுறீங்களே, என்ன தான் உங்கள் பிரச்சனை, என்ன இப்போ வேணா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் காவேரி அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இங்கே நம்ம நிவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. பல்லார்னு அடிச்சிடுறாங்க. இங்கே பார் என்னையும் காவேரியும் சந்தேகப்படுற வேலை வச்சுக்காத, காவேரி ரொம்ப நல்லவ, அவள் மற்றவங்க நல்லதை மட்டும்தான் எப்பவுமே யோசிப்பா, சுயநலமாக என்றைக்குமே அவள் யோசிச்சது கிடையாது, நீ மட்டும்தான் உங்கள் வீட்டில் சுயநலமாக யோசிக்கிற பொண்ணுனா அது நீ மட்டும் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு திட்டிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. எங்கள் யமுனாவுக்கு பயங்கர கோவம், இந்த காவேரியால் நம்ம அடி வாங்கிட்டோங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் காலையிலே கிளம்பி எங்கள் கங்கா கிட்ட பேசுறதுக்காக யமுனா கிளம்பி வந்துடுறாங்க. சாரதா இருந்துட்டு யமுனா சாப்பிட்றியாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா நான் சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி முகத்தை சுழிச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. என்னடி நல்லா தானே இருந்தேன், ஏதோ அப்படியே பெரிய பிரச்சனை நடந்த மாதிரி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க, உன்னை யாராவது திட்டினாங்களாடி, உன் புருஷனத்தை ஏதாவது திட்டினாரா இல்லை உங்கள் மாமியார் திட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. அதெல்லாம் யாரும் திட்டல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி எப்போவுமே நீ இப்படி தானே உருன்னு பேசுவ, எனக்கு நிறைய வேலை இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வேலையை பார்க்குறாங்க. இப்போது கங்கா கிட்ட அக்கா அவங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்னடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்துக்கா அது வந்து உங்ககிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுடி சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துக்கா காவேரி அக்காவை இப்போ வரைக்குமே நிவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தான் இருக்காருக்கா, எப்போவுமே காவேரியை பற்றி பேசினாவே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது, நைட்டு என்னை அடிச்சுட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாக்கா காவேரி அக்கா நிவன் கூட யாருக்கும் தெரியாமல் ரிலேஷன்ஷிப் இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாக்கா எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா காவேரி அக்கானாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு நிவன், அது மட்டும் இல்லாமல் அவரோட கால் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தேன் 2-3 டைம் இன்றைக்கி மட்டுமே, எப்படியும் ஒரு நாளைக்கு 4-5 டைமாவது ஃபோன் பேசிடுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா பயங்கர கடுப்பில் இருக்காங்க. உடனே இங்கே கங்கா இருந்துட்டு, வேணாண்டி அப்படி தப்பாக புரிஞ்சுக்காத, கண்டிப்பாக அப்படியெல்லாம் இருக்காது, காவேரி எப்போவுமே உன்னுடைய வாழ்க்கைக்கு கெடுதல் நினைக்க மாட்டான், நானுமே அப்படி தான் குமரன் மாமாவை இப்போ தப்பாக நினச்சி இப்போது நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி நீயும் வருத்தப்படாதடி, கண்டிப்பாக காவேரி உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டா, நீ போயிட்டு உன் வாழ்க்கை என்னவோ உன் படிப்பு என்னவோ அதை பாருடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது யமுனாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. கங்கா அக்கா தான் கொஞ்ச நாள் நம்ம கூட நல்லபடியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ காவேரி அக்கா பக்கமே பேசுகிறாங்களே, என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நானும் நிவனும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அதுக்கு ஒரே வழி காவேரி அக்கா உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. சரி எப்படியாவது அக்காவுக்கு விஷம் வச்சு அவளை கொன்னுடணும், அதுக்கப்புறமாவது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம யமுனா இருந்துட்டு மெடிக்கல் ஷாப் போயிட்டு இந்த
விஷம் வந்து வாங்கிட்டு வராங்க. விஷம் வாங்கிட்டு வராங்க. ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. ஐயோ! இதனால் ஏதாவது நான் மாட்டிப்போனோம் அப்படின்ற மாதிரியுமே ரொம்பவே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதா வந்து காவேரிக்காக பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு குங்குமப்பூ போட்டு வச்சுருக்காங்க. இங்கே நம்ம யமுனாவுமே நைஸாக கிச்சனுக்கு வராங்க. யாருக்குமா இந்த பால் அப்படின்னு சொல்லி அப்படியே கேஷுவலாக கேட்கவும், காவேரிக்கு தாண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ காவேரிக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொண்டு வந்த விஷத்தை அந்த பாலில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுறாங்க. பயங்கர பதட்டம். ஐயோ யாருக்காவது தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரதா வந்து, என்னடி இங்கே வந்திருக்க, என்ன கிச்சனில் ஏதாச்சும் வேலை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க. முகமெல்லாம் வேக்குது. என்னடி முகமே சரியில்லை, திருட்டு முழிக்கிற, என்னாச்சு, ஃபேன் ஓடிக்கிட்டு தானே இருக்கு, உனக்கு என்ன இப்படி வேத்து கொடுது, அம்மா கிச்சனில் ஃபேனாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கிச்சனில் இல்லை ஹாலில் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, போயிட்டு ஹாலில் உட்காரி, முகமெல்லாம் வேத்து இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே அப்படியே படப்படன்னு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது யமுனாவுக்கு. எப்படியோ மருந்து கலந்துட்டோம், இப்போது அக்கா குடிச்சிட்டா அப்படின்னா கண்டிப்பாக போய் சேர்ந்துருவா, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி நிவன் கூட வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யமுனா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம சாரதா இருந்துட்டு காவேரி காவேரின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வராங்க. உடனே இந்தா பால் அப்படின்னு சொல்லி குடிக்க சொல்கிறாங்க. குடுமா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் வந்துட்டு, காவேரி இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல, ஞாபகம் இருக்கா, செக்கப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுக்கு படபடன்னு வருது. ஐயோ அக்காவுக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்களே, அக்கா உயிரோடு பொழைச்சி வந்துருவாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இப்போது நம்ம விஜய்க்குமே உள்ளுக்குள்ளே பார்த்துட்டோம். ஏற்கனவே காவேரிக்கு சிக்கன் பாக்ஸ் வந்ததுனால குழந்தைக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகிருக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி முகத்தையுமே வாட போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாரதாவுக்கு இந்த விஷயம் நல்லாவே புரியுது. விஜயை தனியாக கூட்டிகிட்டு போய்ட்டு, இங்கே பாருங்க தம்பி, உங்கள் முகம் வாடி போயிருக்கு, அதை நான் நல்லாவே கவனித்தேன், இங்கே பாருங்கள் கண்டிப்பாக காவேரியோட குழந்தைக்கு, அதாவது உங்கள் குழந்தைக்கு எதுவுமே ஏதாவது எக்குத்தப்பாக எதுவும் நடக்காது, கண்டிப்பாக குழந்தை ஆரோக்கியமாக வளர்ச்சியோட நல்லா அழகாக புஜுட்டிக்காக வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னத்தை புஜுட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் வர காமெடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தம்பி, நான் காமெடி பண்ணல தம்பி, உங்களுக்கு ஆறுதல் சொன்னேன், கண்டிப்பாக குழந்தையோட வளர்ச்சி எல்லாமே நல்லா தான் இருக்கும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்க அத்தை, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்குறேன், இன்றைக்கி செக்கப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க தம்பி நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே இங்கே நம்ம காவேரிக்கு வாயிலிருந்து ரத்தம் வருது. இங்கே யமுனா இருந்துட்டு பார்த்துட்டு பதட்டப்படுறாங்க. இங்கே மயங்கியுமே விழுந்துடுறாங்க காவேரி. உடனே பதட்டமாக கங்கா இருந்துட்டு, காவேரி உனக்கு என்னடிச்சு, அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிட்றாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு ஓடுறாங்க. இங்கே காவேரி மயங்கி இருக்காங்க. அதே சமயம் வாயிலிருந்து பிளட்டெல்லாம் வருது. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. காவேரி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு டாக்டர்கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தோம், அப்போது மயங்கி விழுந்துட்டா, வாயிலிருந்து பிளட்டெல்லாம் வருது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, தயவு செஞ்சு என்னாச்சு ஏதுன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. டாக்டருமே சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க விஷம் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த இங்கே நம்ம விஜய்கிட்ட சொல்கிறாங்க. என்ன விஷயமா, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லையே, அவள் விஷமெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லுவோம். எதுலையோ ஒன்றுத்தில் மிக்ஸ் ஆகிருக்கு, எதில் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும், லாஸ்ட்டாக என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னன்னு தெரியல, இப்போ பாருங்கள் டாக்டர், நீங்கள் என்ன ஏதுன்னு பாருங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. விஷம் சாப்பிட்ருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்களே, என்னவா இருக்கும், வீட்டில் அப்படி என்ன சாப்பிட்ருப்பா, அத்தை எதுவும் மிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக, எப்படி விஷம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையில் இருக்காங்க. குழந்தைக்கும் காவேரிக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. பயங்கரமாக அழுகுறாங்க. அப்போ தான் நம்ம தாத்தா வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. என்ன விஜய் காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கால் அட்டன் பண்ணி விஜய் பயங்கரமாக அழுகுறாங்க. என்னப்பா விஜய் திருத்துப்புன்னு இப்படி அழுகுற, என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தாத்தா போச்சு தாத்தா, எல்லாமே போச்சு, காவேரி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா, வாயில் பிளட்டெல்லாம் நிறைய வந்துட்டு இருந்தது, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்து அட்மிட் பண்ணேன், டாக்டர் இருந்துட்டு ஏதோ விஷம் சாப்பிட்ருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் தாத்தா இருந்துட்டு, இங்கே பார்ப்பா விஜய் பயப்படாதப்பா, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தாவும் பாட்டியும் கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே சாரதா கங்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. யமுனா வந்து நைஸாக கிளம்பி போயிடுறாங்க. பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் பழி மட்டும் நம்ம மேலே விழாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு, விஜய் நீ அழுகாதப்பா, கண்டிப்பாக எதுவும் ஆகாது, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க விஜய். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து செக்கப் பண்ணிட்டு
பண்ணிட்டு இங்கே வராங்க. விஜய் கிட்ட சொல்கிறாங்க, ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்காங்க. ஏன்னா பேபி இருக்கிறதுனால அவங்களால சரியாக வாமிட் கூட பண்ண முடியல. வாமிட் பண்ணால் தான் எல்லா அந்த விஷமும் வெளியே வரும். அது வெளியே வந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக காவேரியோட உயிரையும் காப்பாற்ற முடியும், குழந்தையோட உயிரையும் காப்பாற்ற முடியும். நிறைய வாமிட்டிங் பண்ணாலுமே குழந்தைக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகுமோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. ரொம்ப சீரியஸான கண்டிஷன் தான். ட்ரீட்மெண்ட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் வந்து விஜய்கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் சொல்கிறாங்க. விஜய் பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே கல்யாணி இருந்துட்டு, சாரதா ஏதோ விஷம் அது இதுன்னு சொல்கிறாங்க, ஏதாவது சண்டையா, என்னாச்சு, விஷம் சாப்பிட்ற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லவும் உடனே விஜய் இருந்துட்டு, பாட்டி கண்டிப்பாக காவேரியெல்லாம் விஷம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படியாவது கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கலந்துருக்கணுமா? அப்போ லாஸ்ட்டாக அவள் என்ன சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கிட்ட கேட்கவும், லாஸ்ட்டாக வரப்போ பால் தான் குடிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. பால் குடிச்சாலா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சாரதா வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க, எப்படி அவள் விஷம் சாப்பிட்ருக்குவான்னு சொல்லிட்டு. சந்தோஷமாக தானே இருந்தா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், யமுனா கூடவே வரலையே, கங்காவுமே கூட வந்திருக்கா, யமுனா நைஸாக நிலவிட்டுருக்கா. கிச்சனில் வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தா. பால் அப்போ தான் காவேரிக்குமே காய்ச்சி வச்சுருந்தேன். மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தது அவளுக்கு. ரொம்பவே பதட்டப்பட்டா, முகமெல்லாம் வேர்த்து கொட்டிட்டு இருந்துச்சு. எதுக்காக அவளுக்கு அப்படி இருந்திருக்கும்? அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட வராமல் எங்கேயோ போயிட்டுருக்கா. ஒரு வேளை அவள் ஏதாவது பண்ணியிருப்பாளோ? நிவனையும் காவேரியும் ஒன்று சேர்த்து வச்சு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா. காவேரியை கொன்னுடலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதட்டத்தில் நம்ம சாரதா வந்து என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது கங்காவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, கங்கா இந்த யமுனா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா எதுக்காக அவளை கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ காவேரிக்கு ரொம்பவே சீரியஸான நிலைமையில் இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அவள் நல்லபடியாக திரும்ப வரணும்டி. இந்த யமுனா தான் ஏதாவது பண்ணியிருப்பாளோன்னு எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அம்மா ஆமாம்மா, யமுனா என்கிட்டயுமே பேசினான், இவனும் காவேரியும் தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தா. நான் சொன்னேன், உன் வாழ்க்கைக்கெல்லாம் கண்டிப்பாக காவேரி துரோகம் பண்ண மாட்டாடி, அவள் என்றைக்குமே அப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டா, சுயநலமாக என்றைக்குமே யோசிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு புத்திமதி தாம்மா சொன்னேன். ஒருவேளை அவளும் ஏதாவது பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, ஆமாடி வந்து கிச்சனில் நின்றா, அப்போ தான் பால் காய்ச்சி காவேரிக்கு வச்சுருந்தேன், அப்படியே முகமெல்லாம் வேர்த்து கொட்டிடுச்சு, ஒரு மாதிரி திருட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தா. ஏன்டி இப்படி இருக்குது, ஏன் வேர்த்து கொட்டுது, போய் ஃபேனில் உட்காருறி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஒரு வேளை அவள் தாண்டி எதனா பண்ணியிருப்பா, இப்படி மனசாட்சி இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காடி, அவள்லாம் மனுஷியாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க நம்ம சாரதா. இங்கே கங்கா இருந்துட்டு, யமுனா இந்த அளவுக்கு யோசிப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் சாரதா இருந்துட்டு, காவேரி போயிட்டு யமுனாவோட வாழ்க்கைக்கு இருக்கணும்னு நினைப்பாளாடி, குடும்பத்துக்காக அவள் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சவடி அவள் போயிட்டு அப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாளா? கண்டிப்பாக அவள் செத்தே போனாலும் அப்படி ஒரு விஷயத்த செய்ய மாட்டா. ஆனால் இந்த யமுனா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்போது காவேரியை இல்லாமல் பண்ணணும்னு நினச்சிட்டாலே, அவளை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கர கோபமாக பேசுகிறாங்க. உடனே இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு, அம்மா சரி கொஞ்ச நேரம் சும்மா இருமா, கண்டிப்பாக காவேரிக்கு எதுவும் ஆகாது, நம்ம சாமிக்கிட்ட வேண்டிப்போம். அது மட்டும் இல்லாமல் அவங்க தாத்தா பாட்டியெல்லாம், விஜயோட தாத்தா பாட்டியெல்லாம் வந்திருக்காங்க, அவங்க ஏதாவது நினைக்க போகிறாங்க. இப்போது யமுனாவோட வீட்டுக்கும் போக முடியாது, காவேரியுமே இவ்வளோ சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறப்போ நம்ம எப்படிமா இங்கேருந்து விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருடி, இதுவே உனக்கு தோணியிருக்குல்ல, இவ்வளோ சீரியஸாக இருக்கா, இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டா, வாயில் ரத்தமாக வருது, அதெல்லாம் பார்த்துமே யமுனா நம்ம கூட வந்தால பார்த்தியா, அவள் கிளம்பி போயிட்டாடி, அப்போது அவள் தான் ஏதோ ஒரு திருட்டு வேலையை பண்ணியிருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து சொல்லிடுறாங்க. இங்கே விஜய் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. காவேரி நீ இல்லைன்னா நான் எப்படி காவேரி இருக்க போகிறேன், நீ தான் என் உலகம், நீ வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் தூக்கி போட்டுட்டு வந்தேன் காவேரி, நீ மட்டும் இல்லைன்னா நான் கண்டிப்பாக உயிரோடவே இருக்க மாட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. எங்கள் தாத்தாவும் பாட்டியும் கண்டிப்பாக காவேரிக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அளந்ததே. இன்னொரு சைடு ட்ரீட்மெண்ட் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. டாக்டரை கேட்டால் இன்னும் கொஞ்சம் தான் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்பவே சீரியஸான கண்டிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது விஜய் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், எதுக்காக இப்படி என்னை சோதிக்கிறேன், எவ்வளோ பிரச்சனையை கொடுத்தாலும் நான் அதை சமாளிக்குவேன், எவ்வளோ பிரச்சனையை தாண்டியும் நான் காவேரிக்கு ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு தான் நான் ரெடியாக இருக்கேன், எல்லாத்தையுமே விட்டுட்டு என் காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்தது விஷயம் உனக்கே தெரியும், ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற, தயவு செஞ்சு என் காவேரியை எனக்கு திரும்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. காவேரி எனக்கு திருப்பி கொடுத்துட்டா அப்படின்னா கண்டிப்பாக நான் பூக்குழி மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து ஒரு வேண்டுதலையுமே வைக்கிறாங்க.
அதுக்கப்புறம் அங்கேருந்து திருநூறாலாம் கொண்டு போயிட்டு நம்ம காவேரிக்கு வச்சு விடுறாங்க. சீக்கிரமாகவே நீ கண் விழிச்சு வந்துடணும் காவேரி, கண்டிப்பாக நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, நீயும் என் குழந்தையும் தான் என் உலகமே, உங்களை விட்டுட்டு நான் எப்படி இருக்க போகிறேன், ஐயோ கடவுளே, இதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கல்யாணி வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க ஏதோ அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் பண்ணியிருக்காங்க, என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், எதுவுமே யாருமே வாய் விடுறாங்களா பார்த்தீங்களாங்க, இப்போது விஜய் தான் தவிச்சிக்கிட்டு இருக்கான், பாவம் என் பேரன், இன்னும் எவ்வளோ தான் கஷ்டத்தை கொடுப்பாங்களோ என் பேரனுக்கு, என் பேரன் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ விஷயம் பண்ணோம், ஆனால் இவன் இப்படி கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா வந்து சொல்கிறாங்க. கல்யாணி கொஞ்ச நேரம் சும்மா இரு கல்யாணி அப்படின்னு சொல்லுவோம். எப்படிங்க சும்மா இருக்க முடியும், அப்போவே சொன்னேன் இந்த காவேரி வேண்டான்னு சொல்லிட்டு, என் பேச்சை கேட்டானா, அவள் தான் வேணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு வந்தான் இல்லைங்க, இப்போ அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான், அப்படியே அனுபவின்னு சொல்லி என்னால் விடவும் முடியல, அவன் அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கல்யாணம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் நம்ம காவேரிக்கும் காவேரியோட குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது, இப்போது விஜய் காவேரி அவங்க குழந்தை அவங்க 3 பேரும் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ரெட் கலர்